இறைவனுமாகிய கடவுளே, கண்ணோக்கும் நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வீற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கோடியற்புத அந்தோணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளில் கோடியற்புத அந்தோணியார் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்த தெய்வீக திருப்பலியிலே இந்த புனிதருடைய அருளாசிரை வேண்டி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருதி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா உம்மை அன்புடன் இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீர். எங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3a மற்றும் 14 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96. நாம் சொல்ல வேண்டிய பதில்: மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார்.
இறைவசனம் 10. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். ஜெபப்பாடல். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். இறைவசனம் 11 மற்றும் 12. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். ஜெபப்பாடல். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். இறைவசனங்கள் 12b மற்றும் 13. அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். ஜெபப்பாடு. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் நோக்கங்களை சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறை சொற்றொடர்கள் 23 26 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 பங்கை படைக்கின்றீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் பொழுது கொசுவை வடிகட்டி அகற்றுகின்றீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்குகின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் அவற்றின் உள்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகின்றீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உள்புறத்தை தூய்மையாக்குங்கள்,
அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் நமக்கு அற்புதமான ஒரு செய்தியை இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் தருவதை நாம் பார்க்கின்றோம். பவுலடிகளார் தெசலோனிக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லுகின்றார். அங்கே சென்று ஆண்டவராகிய கடவுள் வரப்போகிறார் என்கின்ற செய்தியை அம்மக்களுக்கு அறிவிக்கின்றார். ஆகவே அந்த மக்கள் எவ்வாறாக அதை புரிந்து கொண்டார்கள் என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர் அறிவித்தது மக்கள் தங்களது பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்து மனமாற்றம் அடைய வேண்டும், தங்களது ஆன்மாவை அவர்கள் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பவுலடியார் இவ்வாறு இறைவனுடைய வருகையை பற்றி அவர்களிடம் எடுத்துரைத்தார். ஆனால் அந்த தெசலோனிக்கேயில் இருக்கக்கூடிய மக்கள் அதை வேறு விதத்திலேயே புரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் தான் வரப்போகிறார், உலகம்தான் அழியப் போகிறது, ஆகவே நாம் ஏன் உழைக்க வேண்டும், நாம் சோம்பேறியாக இருக்கலாம், இன்னும் சிறிது நாளத்திலே நாம் இறந்துவிடப் போகிறோம், யாருக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டும், ஏன் உழைக்க வேண்டும் என்று அவர்கள் உழைக்காமலேயே அவர்கள் உண்ணலாம் என்கின்ற ஒரு கருத்தை தங்களது உள்ளத்திலே கொண்டார்கள். வெளிப்புறமான ஒரு கருத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். நமது ஆன்மாவை தயாரிக்க வேண்டும், கடவுள் வரப்போகிறார், ஆகவே எனது உள்ளத்தை நான் தயாரிக்க வேண்டும், எனது வாழ்வை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் இல்லாமல் அவர்கள் சோம்பேறிகளாக திரிந்தார்கள் என்று நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் கூட கடவுளுடைய வருகை வரும் என்று சொல்லுகிறார். அதற்கான அறிகுறிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நோயும் அதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது. ஆகவே பல்வேறு தருணங்களிலே இந்த தெசலோனிக்காவில் வாழ்ந்த அந்த மக்களைப் போலதான் நாமும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களும் இருக்கின்றோம். அனைவருக்கும் தொற்று நோய் வந்துவிட்டது, எல்லாருக்கும் இந்த கொரோனா நோய் வருகிறது. நாம் ஏன் உழைக்க வேண்டும், நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும்? இந்த கொரோனா தொற்று நோய் லாக்டவுன்லேயே வீட்டுக்குள்ளேயே இருந்தெல்லாம் இந்த லாக்டவுனில் நாம் எவ்வாறாக உழைக்க வேண்டும்? இந்த கொரோனா தொற்று நோயின் வழியாக கடவுள் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? நாம் மனமாற வேண்டும், நம்ம தீய செயல்களிலிருந்து வெளிவர வேண்டும், கடவுளுக்கு அர்ப்பணமான பிள்ளைகளாக வாழ வேண்டும், இன்னும் அதிகமாக திருவிவிலியம் வாசிக்க வேண்டும், திருச்செவமாலை சொல்ல வேண்டும் என்கின்ற உள்ளார்ந்த மனமாற்றம் நம் மத்தியிலே வந்திருக்கிறதா என்று சொன்னால் நாமும் இந்த தெசலோனிக்கேய மக்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளார்ந்த மனமாற்றம் இல்லாமல் தான் இருக்கிறது. இன்று செய்தித்தாள்களிலே வாசிக்கின்றோம், இன்றைய தொலைக்காட்சியில் கூட வாசிக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோய்க்கு முன்பாக எவ்வாறாக கொலை கொள்ளை எல்லாம் நடந்து கொண்டிருந்ததோ அதே போலதான் இந்த காலகட்டத்திலும் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே விதமான கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அதே விதமான பாவ வாழ்க்கை, எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு உலகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது அரசியல் தலைவர்கள் முதல் அடித்தட்டு மக்கள் வரை. ஆகவே கடவுள் இன்று முதல் வாசகத்தின் வழியாக தரக்கூடிய செய்தி, நாம் கடவுளுடைய இந்த செய்தியை உள்வாங்கி நாம் மனமாற வேண்டும். இன்று தெசலோனிக்கே மக்களுக்கு பவுலடியார் சொல்லவில்லை, நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார், கடவுள் நம் மத்தியில் வரப்போகிறார், ஆகவே நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இன்று நற்செய்தியிலும் கூட நாம் வாசிக்கின்றோம், இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் பாத்திரத்தின் வெளிப்புறங்களை பார்க்கிறார்கள். வெளிப்புறம் சுத்தமாக இருக்கிறதா, அவை மினுக்கிறதா, அல்லது அவை கரைப்படிந்து இல்லாமல் இருக்கிறதா? ஆனால் அதனுடைய உள்புறத்தை பார்க்கின்ற பொழுது வெறும் அழுக்கும் தூசியும் ஒட்டடையுமாக இருக்கிறது. அது நமது ஆன்மாவை குறிக்கிறது. ஆக அனைத்து பாவ வாழ்வையும் எடுத்துவிட்டு நாம் நமது கடவுளுடைய இறை வார்த்தைகளால் நமது வாழ்வை அணி செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை இறைவன் நமக்கு தருகின்றார். ஆக இன்றைய பதிலுரை பாடலிலும் அதை தான் நாம் பாட கேட்ட. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். நீதி தீர்ப்பு வழங்க, சரியான தீர்ப்பு வழங்க வருகிறார். ஆகவே நான் ஒரு நீதிக்கு ஏற்ற ஒரு மகனாக வாழ்கிறேனா என்பதை நாம் தியானித்து நமது வாழ்வை நாம் சீராக்கிக் கொள்வோம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கோடி அற்புத அந்தோணியார் நமக்காக பரிதி பேசி ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவார். ஆமென். உறவினை வளர்க்கும் தூதனாக
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டுத்தாற்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையின் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானேன். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியா, புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும்
என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வாழும் எல்லாமல்ல இறைவன், நீ கலங்காதே. அவனுடைய தேவனாய் இருக்கிறேன், உனக்கான நீதி தீர்ப்பு வழங்க வருவேன். ஆகவே உன்னையே நீ மாற்றிக்கொள், திருத்திக்கொள், எனது மகனாக மாறு என்று அழைக்க இறைவன் எழுந்தருளி வந்திருக்கிறார். செம்மறியின் திருவிழாவுக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவிழலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தாகம் தணிக்கும் தலைவா, என் தாகம் தீர்த்திடவா. சிறந்த பாதம் நீ தந்தாய், உன் பாதம் அமர்ந்து பாடுகிறேன். கனியாததாகும் எனக்கு உலகமெல்லாம் எனதாக்க, எல்லாம் எனதானாலும் நிறையாது என் இதயம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவர் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் இருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலைத்திருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை எதிர்கொள்ள தயாரித்துக் கொள்ள சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாணி வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாணி வாழ்க, அம்மா மரியே